முகநூல் உறவுகளுக்கு எனது காலை வணக்கம், தீபாவளி வணக்கம். உங்களை எல்லாம் இந்த முகநூல் வழியாக சந்திப்பதில் நான் பெருமகிழ்வு உறுகிறேன். தினந்தோறும் நீங்கள் என்னை, எனது எழுத்துக்களை, என் எண்ணங்களை, என்னுடைய செயல்பாடுகள் கூட இந்த எழுத்தின் வடிவமாக தெரிகிறது. ஆம் உறவுகளே, ஒரு நல்ல முன்னேற்றம், நல்ல ஒரு வாய்ப்பு, வாழ்க்கையை நாம் தெளிவாக அறிவு சார்ந்து, அன்பு சார்ந்து நல்ல ஒரு பாதையை அமைத்து கொள்ள இந்த மனிதன் கண்டுபிடித்த ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும் அவனுக்கு உதவுகின்றன. காடுகளில், மலைகளில், கடல் பகுதிகளில் தோன்றிய மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக, சிறிது சிறிதாக வளர்ச்சி பெற்று அவன் இன்று முழுமை அடைந்து கொண்டிருக்கிறான். முழுமை அடைய அவன் தன் பாதையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறான். ஆம் உறவுகளே, அந்த பாதையில் நாமும் உலக மக்களோடு ஒன்றாக பயணிக்கின்றோமா என்ற ஒரு சோதனை முயற்சி. அந்த முயற்சியில் நாம் வென்றிருக்கிறோமா, இன்னும் வெற்றி கொள்ள வேண்டுமா என்பதெல்லாம் நம்மை தீர்மானிக்கக்கூடியவையாய் அரசியல், வாழ்வியல், ஆன்மீகவியல் இவைகள் திகழ்கின்றன. அரசியல் நம்மை ஒருபடி மேலே உயர்த்தும். ஆன்மீகவியல் நம் வாழ்க்கை இதுதான் என்று புரிய வைக்கும். வாழ்வியல் இந்த பாதையில் செல்லுங்கள் என்று வழிகாட்டும். இந்த 3 பாதைகளையும் நாம் சரியாக அமைத்து கொள்ள வேண்டும், அமைத்து கொள்ள முயல வேண்டும் என்பதின் நோக்கமே இந்த நேரலையில் நான் பேச வருகின்ற ஒரு பொருள். ஆம் உறவுகளே, மதம், இனம், மொழி, நாடு இவைகள்தான் மனிதனை உயர்த்துகின்ற, மனிதனை மேம்படுத்துகின்ற ஒரு காரணிகள். இந்த காரணிகள் முதன்மையாக இருக்கக்கூடியது மொழி. மொழி எப்பொழுது தன்னந்தனியாக, சுதந்திரமாக, ஒரு கட்டுக்கோப்பாக இயங்குகிறதோ அந்த இனம் வளர்வதற்கு அந்த மொழி காரணமாக இருக்கிறது. இந்திரசித் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். செங்கோடன் அவர்கள் இதை கவனித்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் இந்த நேரலையில் காண வந்ததற்காக அவரை நான் வருக என்று வரவேற்கின்றேன். அந்த மொழி என்பது நம்மை உயர்த்துகின்ற ஒரு பெரும்பணியை செய்கிறது. அதை சில பேர் சாதகமாகவும் சில பேர் பாதகமாகவும் பயன்படுத்துகிறார்கள். ஆம், இந்த மொழியை சாதகமாக பயன்படுத்திய, என்னை மிகவும் கவர்ந்த, என் உள்ளத்தில் வாழ்கின்ற கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பற்றி இன்று உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள, அவரை நீங்கள் அறியாதவரல்ல, அவருடைய எண்ணங்களை நீங்கள் புரியாதவரல்ல, அவருடைய வாழ்க்கை ஓட்டங்களை நீங்கள் தெரியாதவரல்ல. இருந்தாலும் கூட அவர் ஏற்படுத்திய பாதிப்புகள், அவர் ஏற்படுத்திய அதிர்வுகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. மனிதன் பிறக்கின்றான், இறக்கின்றான். ஆனால் ஒரு கவிஞன் பிறக்கின்றான், இறப்பதில்லை. மரணம் அவருக்கு நிகழ்வதில்லை. அதற்கு கவிஞர் கண்ணதாசன் உதாரணம். ஆம் உறவுகளே, இயல், இசை, நாடகம் என்ற முத்தமிழும் அவரிடம் குடிகொண்டிருந்தது, கோலோச்சி இருந்தது. இயல் என்பது எடுத்துக்கொண்டால் 10 பாட்டு, 8 தொகை, 14 கணக்கு, ராமாயணம், மகாபாரதம் என்ற இலக்கியங்கள். அந்த இலக்கியங்களை முறையாக கற்றவர். அந்த இலக்கண நூல்களை எல்லாம் அழுக்கு இன்றி தெரிந்து கொண்டவர். ஒரு செய்யுள் எப்படி இருக்க வேண்டும், ஒரு பா, எந்த பா எப்படி இருந்தால் அது வலுவூட்டும், எந்த சொல்லை எந்த பாவுக்கு நாம் போட வேண்டும், அமைக்க வேண்டும் என்பதெல்லாம் அவர் 8ஆம் வகுப்பு கற்றிருந்தாலும் கூட எவரும் அறியாத அந்த கல்வியை, அந்த இலக்கணங்களை, தமிழ் இலக்கணங்களை முழுவதுமாக கற்று
பல கவிதைகளை யாத்தவர். அது மட்டுமல்ல, உவே சாமிநாத ஐயர் அவர்தான் இந்த இலக்கியங்களை எல்லாம், இலக்கணங்களை எல்லாம், இதிகாசங்களை எல்லாம், காணாமல் போன செப்பேடுகள், ஓலைச்சுவடை எல்லாம் ஒன்று சேர்த்து நமக்கு தமிழ் வாழும், தமிழ் பேசும் மக்களுக்கு தந்தவர். அவர் இல்லாமல் போயிருந்தால், அவர் அந்த நூல்களை திரட்டாமல் போயிருந்தால், இந்த இலக்கண இலக்கியங்கள் 10 பாட்டு, 8 தொகை, 14 கணக்கு, சைவ நூல்கள், நாயன்மார்கள், ஆழ்வார்கள், இவருடைய நூல்கள் எல்லாம் நமக்கு கிடைக்காமல் போயிருக்கும். அந்த உவே சாமிநாத ஐயரை இந்த நேரத்தில் வணங்குவோம், வாழ்த்துவோம். இது இயல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இசை என்று எடுத்துக்கொண்டால், இசை நூல்கள் தேவாரம், திருவாசகம், சிலப்பதிகாரம், இசை நூல்கள் நிறைய தோன்றின. அவற்றையெல்லாம் ஒழுங்குபடுத்தி, வரிசைப்படுத்தி இந்த நாட்டிற்கு அர்ப்பணித்த பெருமை தஞ்சாவூரைச் சேர்ந்த ஆபிரகாம் பண்டிதர் தெருவைச் சேர்ந்த ஆபிரகாம் பண்டிதர் அவர்தான் கருணாகர சாகரமம் என்ற ஒரு இசை நூலை எழுதி வெளியிட்டவர். இப்படி இயலும் இசையும் தமிழில் கோலோச்சிய காலகட்டங்களில் நாடகத் தமிழை வளர்த்தவர் சங்கர இங்கனார் அவர்கள். நாடகத்திற்கு ஒரு வடிவம் தந்தவர். கதைகளை எங்கே தொடங்க வேண்டும், கதைகளை எப்படி முடிக்க வேண்டும் என்று அவர்தான் அதற்கு நாடகத் தமிழுக்கு அவர் அச்சாணியாக இருந்தவர். இப்படி இயல், இசை, நாடகம் அந்த 3 தமிழையும் கற்றுத் தேர்ந்தவர் கவிஞர் கண்ணதாசன். அவருடைய இலக்கியங்கள் அணி இலக்கணமாக இருந்தாலும், இசை இலக்கணமாக இருந்தாலும், நாடக இலக்கணமாக இருந்தாலும், 3லுமே பயணி வருகின்ற ஒரு அற்புதத்தை நான் அவருடைய இலக்கண கவிதைகளிலும், இசை தமிழிலும், நாடக முறைகளிலும் நான் கண்டிருக்கிறேன். இசையோடு, இசை கலைஞர்களோடு, நாடக கலைஞர்களோடு, இயல் கலைஞர்களோடு அவர் ஒன்றிணைந்து அவர் பயணித்த வேகம், விவேகம், ஆற்றல், அறிவு சார்ந்த அவருடைய எண்ணங்கள் எல்லாம் எண்ணி வியக்கத்தக்கக்கூடியவை. அப்படி அவர் கண்ட காட்சிகள், அவர் படித்த எண்ணங்கள், அவர் வாழ்வில் கிடைத்த அனுபவங்களை எல்லாம் ஒவ்வொரு பாடலில் உள்ளும் அவர் புகுத்தி இருக்கிறார். அவர் புகுத்தியது வாழ்வியலை மட்டுமல்ல, ஆன்மீகவியல் சார்ந்த சில கோட்பாடுகள் எல்லாம் சம்பந்தமே இல்லாத பாடல்களில் கூட புகுத்தி சேர்த்த பெருமை கண்ணதாசன் அவர்களுக்கு உண்டு. கம்பராமாயணம், மகாபாரதம், அகநானூறு, புறநானூறு, திருவாசகம், பட்டினத்தாருடைய பாடல்கள், இப்படி எண்ணற்ற பாடல்களை அவர் தன்னுடைய படங்கள் வழியாக, கதைகள் வழியாக உள்ளே தந்திருக்கிறார். அவரை பற்றி, அவைகளை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். அவருடைய அரசியல் பயணம், அவருடைய வாழ்வியல் பயணம், அவருடைய ஆன்மீக பயணம் இராமாயணத்தில், மகாபாரதத்தில், அகநானூற்றில், புறநானூற்றில், பெரிய புராணத்தில், திருவிளையாடற் புராணத்தில், நாட்டுப்புற பாடல்களில் அவர் கிடைத்தவைகளை எல்லாம் தன் பாடல் வழியே மக்களுக்கு தந்திருக்கிறார். அப்படி தந்த பாடல்களை உங்களோடு நான் இன்று பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கூறுகின்றேன். நான் பேசுவது மட்டுமல்ல, உங்களிடம் சில கேள்விகளை உங்கள் முன் நான் வைக்கின்றேன். அந்த கேள்விகளுக்கு நீங்களும் பதில் தேடுங்கள். ஒவ்வொரு பாடல் முடிந்த பிறகும் ஒரு கேள்வியை, இவை எந்த படத்திலிருந்து வெளிவந்தது, இவை எந்த படத்தில் இருந்து எடுத்து கையாண்டார், இது எந்த இலக்கியத்தில் இருந்து இதை எடுத்து இந்த படத்திற்கு பொருத்தி பார்த்தார் என்பதெல்லாம் உங்களுக்கு ஒரு 10 கேள்விகளை நான் இந்த நேரலையில் வழியாக, இந்த நேரலையின் ஊடாக ஒரு சுவாரஸ்யம் ஏற்படுவதற்காக நான் உங்கள் தேடலுக்காக கேள்வியாக இருக்கின்றேன். அதற்கும் நீங்கள் பதிலை தேடுங்கள்.
ஆம் உறவுகளே, வாருங்கள். கண்ணதாசன் உடைய முதல் பாடல், முதல் தேடல். நான் ஒரு 15 பாடல்களை தேர்வு செய்து வைத்திருக்கிறேன். அந்த 15 பாடல்களையும் எந்த இலக்கியங்களிலிருந்து அவர் எடுத்து கையாண்டார் என்பதை இனிய தீயோல் நல்வாழ்த்துக்கள் ஐயா என்பதை உங்கள் முன் பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்வு கொள்கின்றேன். ஆம், அரசியல் என்று எடுத்துக்கொண்டால் அரசியல் எப்படி இருக்க வேண்டும் என்று எண்ணி வாழ்ந்தவர் அவர் பாடல்கள் அரசியலை பற்றி நிறைய பாடல்கள், நிறைய கருத்துக்கள், எல்லா படங்களிலும் அவர் அரசியலை புகுத்தி இருக்கிறார். அரசியலில் பயணம் செய்திருக்கிறார். அரசியலில் நல்லதும் கெட்டதும் அறிந்திருக்கிறார். ஆனால் எனக்கு பிடித்த பாடல், அரசியலில் பற்றி அவரே தோன்றி நடித்து தனது உயர்ந்த கருத்துக்களை தந்த பாடல் ஒன்று உண்டு. அந்த பாடலை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்வதில் ஆசைப்படுகிறேன். அது ஏறக்குறைய பாரதியின் வரிகளை பின்பற்றிய பாடல். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இல்லாத நிலை வேண்டும் என்ற ஒரு அற்புதமான பாடல். கருப்பு பணத்தில் தன் சொந்த குரலில் தன் உள்ளத்தில் இருக்கின்ற உள்ள கிடங்கை அப்படியே டிஎம்எஸ் அவருடைய ஒளி வழியாக வழங்கியிருக்கிறார். ஆம், வல்லவன் எல்லாம் தனியுடைமை என்ற கொள்கையை பயன்படுத்தி பொது உடைமையாக வாழ்கின்ற நிலையை ஒழிக்க வேண்டும். வயிற்றுக்கு சோறிட வேண்டும், வாழும் மனிதருக்கெல்லாம் என்று சொன்னானே பாரதி. அதேபோல் மனிதர்கள் எல்லாம் உணவு அவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத சமுதாயமாக இருக்க வேண்டும். ஊழலை ஒழிக்க வேண்டும். ஊழலை ஒழிக்க முடியவென்றால் ஊழல் செய்கின்றவனை கைவிலங்கு போட்டு அவனை கடத்த வேண்டும், அவனை சிறையில் அடைக்க வேண்டும். இந்த நாட்டை நேசிக்க வேண்டும், இந்த ஆன்ம பலத்தை வழங்க வேண்டும் என்று ஒரு அற்புதமான பாடலை தந்திருக்கிறார். அந்த பாடல்தான், நீங்களும் கேட்டு பாருங்கள். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இல்லாத நிலை வேண்டும், வல்லான் பகுத்த தனியுடைமை அழிய பொது உடைமை வேண்டும் என்று ஒரு பாடலை தந்திருக்கிறார். அந்த பாடலை தந்த கவிஞருக்கு நன்றி. அடுத்ததாக வாழ்வியலை பற்றி பேசுகிறார். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எப்படி அவன் வாழ்வில் பயணம் செய்ய வேண்டும் என்பதற்கெல்லாம் கருடா சவிக்கியமா, பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சவிக்கியமா என்ற ஒரு அற்புதமான பாடல். ஆம் உறவுகளே, வண்டி சக்கரம் ஒன்று சிறியதாய் ஒன்று பெரியதாய் இருந்தால் அந்த சக்கரம், அந்த வண்டி ஓடாது. அதுபோல வானும் நிலவும் ஒன்றாய் இருந்தால் வாழ்க்கை இனிக்காது. நிலவு தேய்பிரையானால் தேய்ந்து போகும், ஆனால் வானம் தேயாது. வாழ்க்கை என்பதும் அப்படித்தான். அந்த படத்தில் தான், சூரியகாந்தி என்ற படத்தில் அவரே தோன்றி நடித்திருப்பார். இப்போது அவருடைய மொழியிலே கேட்கின்றேன். கருடா சவிக்கியமா, முகநூல் உறவுகளை சவிக்கியமா, நாமும் வாழ்வியலை அவர் கண்ட பாதையில் பார்ப்போம். இது 2வது பாடலாக நான் தேர்வு செய்த பாடல். இதில் முத்துராமன் அவர்கள், ஜெயலலிதா அவர்களும் நடித்திருப்பார்கள். அவருக்கு அறிவுரை சொல்வதாக, வாழ்வியலை சொல்வதாக, வாழ்வினுடைய நிலைகளை சொல்வதாக இந்த அற்புதமான பாடலை 2வது தேர்வாக நான் வைத்திருக்கிறேன். அடுத்ததாக நான் தேர்வு செய்திருக்கின்ற பாடல், அவர் தன்னிலை விளக்கம் தருகிற ஒரு அற்புதமான பாடல். அரசியலை பற்றி பேசினார், மனித வாழ்வியலை பற்றி பேசினார், தன்னிலை பற்றி பேச வேண்டுமல்லவா? அப்படி ஒரு பாடல். இரத்த திலகம் என்ற படத்தில், கோப்பையிலே ஒரு குடியிருப்பு, கோலமையில் உடன் இருப்பு, இசைத்தமிழே என் உயிர் மூச்சு என்று பாடியிருப்பார். ஆம், இதை நாம் எப்படி வேண்டுமென்றாலும் இந்த பாடலை புரிந்து கொள்ளலாம். கோப்பையிலே ஒரு குடியிருப்பு என்றால் மதுவை கோப்பையில் ஊற்றியதாக அவர் நினைத்து எழுதவில்லை. உயிர் என்பது
உள்ளத்தில் இருக்கின்ற கோப்பையில் இருக்கிறது. கோலமயில் என்றால் எழுதுகோல். எனது உடன்பிறப்பு என்னுடன் பிறந்திருக்கிறது. எனக்கு எண்ணம் எழுத்து சொல் எல்லாமே இசைதான், இசைத்தமிழ்தான். இசைத்தமிழ்தான் என்னுடைய உயிர் மூச்சு என்று பாடுகிறார். அது மட்டுமல்ல, அந்த பாடலில் மரணிப்பதில்லை எழுதுபவன் என்றும் இறப்பதில்லை, நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எனக்கு எப்பொழுதும் மரணமில்லை என்று ஒரு வாக்கு மூலத்தை தருகிறார். இது எனக்கு பிடித்த பாடல்களில் ஒன்று. குடித்து பெண்களோடு கூத்தடித்து வாழ்க்கையின் வந்ததெல்லாம் செலவு செய்து வாழ்ந்த ஒரு இசைக்கலைஞன், ஒரு கவிஞன் தன்னுடைய நிலைகளை மறைக்காமல் நான் இசைத்தமிழுக்காகவே பிறந்தவன் என்று சொல்லி தன் எண்ணங்களை எல்லாம் அதற்காகவே செலவிட்டவன் ஒரு வாக்குமூலம் தந்திருக்கிறான் என்றால், இதைவிட வேறு எவரும் எந்த கவிஞனும் சொல்லிவிட முடியாது. நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் அவனுக்கு மரணமில்லை. கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு இப்படி ஒரு அற்புதமான பாடலை தந்திருக்கிறார். அடுத்ததாக அவர் செய்த பாடல்களிலே அற்புதமான பாடல்கள், தமிழிலே நிறைய பாடல்கள் இருக்கின்றன. தமிழ் என்பது படிக்க படிக்க, பேச பேச அதனுடைய அழகை எண்ணி லயித்து போகலாம். ஆம், அதற்கு அணி செய்வதே, அணிகலன் செய்வதே அணிகள்தான். ஓமை அணி, சொற்பின்வரு நிலையணி, சிலேடையணி, இப்படி அணிகளை போட்டு அற்புதமாக பல பாடல்களை அவர் தந்திருக்கிறார். அப்படி ஒரு பாடல் எனக்கு மிக பிடித்த பாடல். உங்களுக்கும் அந்த பாடல் பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆம், அது அகநானூறு என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்ட பாடல். அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே என்ற பாடல். அது முதலிரவு காட்சி. முதலிரவு காட்சியில் நிலவை பார்த்து, நிலவே நீ எங்களுக்கு விடை கொடுத்து எப்போது பிரியப் போகிறாய், நாங்கள் எங்களுடைய முதலிரவுக்கு நாங்கள் செல்ல வேண்டும் என்று பாடுவதாக காட்சி இருப்பதாக அது அமைத்திருப்பார். அந்த அமைப்புகளில் அந்த பாடலை விவரிப்பது என்னுடைய வேலையல்ல. அந்த பாடலை எல்லோருமே பலமுறை கேட்டிருப்பீர்கள். இருந்தாலும் கூட அந்த படத்தில், அந்த பாடலில் ஒரு காட்சி, தன்னுடைய நிலையை அந்த படத்தில் எழுதியிருப்பார். அதைத்தான் இந்த இடத்தில் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இரவுக்காய் உறவுக்காய் ஏங்கும் இந்த ஏழைக்காய், இரவும் வருகிறது, அவளோடு உறவு கொள்ள எண்ணமும் வருகிறது. ஆனால் ஏழைக்காய் என்ற ஒரு வார்த்தை அருமையாக போட்டிருப்பார். ஆம், பணக்காரரிடம் போய் பணம் கேட்டால் என்ன சொல்வான்? தருகிறேன் என்று சொல்கிறார். ஆனால் அவன் சொல்கின்ற பேச்சையெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும். கேட்டால் இல்லை என்று சொல்லிவிடுவான். இது அவர் வாழ்வில் நடந்த அனுபவங்கள். அந்த அனுபவத்தை ஒரு பாடலில் எவ்வளவு அற்புதமாக புகுத்தியிருக்கிறார் என்று நான் இந்த பாடலை கேட்கும் பொழுதெல்லாம் மெய் சிலிர்த்து போவேன். இரவும் வந்துவிட்டது, உறவுக்காக அவளும் தயாராக இருக்கிறார். ஆனால் அவள் அழைக்கவில்லையே, அவள் கொடுக்கவில்லையே. எப்படி ஒரு ஏழை பணக்காரனிடம் ஏங்குவது போல் அவன் ஏங்குகின்ற அந்த தவிப்பை, இரவுக்காய் உறவுக்காய் ஏங்கும் இந்த ஏழைக்காய் என்று அந்த இடத்தில் போடும் பொழுது, அவர் எத்தனை இடங்களில் கடன் கேட்டு இல்லை என்று அதற்காக காத்திருந்தார் ஒரு கவிஞன் என்று நினைக்கும் பொழுது சற்று மனம் வருத்தம் தந்தாலும் கூட இந்த பாடலை நினைக்கும் பொழுது நமக்கு பெருமையாக இருக்கிறது. இது அவர் கடன் வாங்கிய அனுபவத்தை இந்த இடத்தில் பதிவு செய்திருக்கிறார். இன்னொரு இதே படத்தில், இதே பாடலில் இன்னொரு அருமையான ஒரு அற்புதமான வரி இருக்கும். பழங்கள், காய்கள், ஆடை போட்ட காய்கள் உண்டு, ஆடை இல்லாத காய்கள் உண்டு. ஆப்பிள் ஆடை இல்லாத காய், ஆரஞ்சு ஆடை போட்ட காய். பெண்களில் பெரிய சுகத்தை கண்டவர் கண்ணதாசன். அந்த வரிகளை, அந்த சுகத்தை இங்கே ஒரு காய் வழியாக புகுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் இதை ரசித்திருப்பீர்கள், ருசித்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆம் உறவுகளே, வெள்ளரிக்காய் பிளந்தது போல் வெண்ணிலவே நீ சிரிக்காயோ என்று ஒரு வரியை போட்டிருப்பார். வெள்ளரிக்காயை பிளந்தால்
அது ஆடை இல்லாத காய் எப்படி இருக்கும்? அந்த காயை இரவு காட்சியில், முதலிரவு காட்சியில் இந்த காயை போட்டு அவர் கனவு கண்டிருக்கிறார். அதை நினைத்து, இந்த கவிஞரை நினைத்து நான் பல நேரங்களில், பல நினைவுகளில் அதை நான் மெய்மறந்ததுண்டு. உங்களுக்கும் அதை சொல்வதில் பெருமை கொள்கின்றேன். ஆம் உறவுகளே, இப்படி ஒரே சொல்லை திரும்ப திரும்ப பயன்படுத்தி கையாண்ட விதம் அற்புதம். இது மாதிரி பாடல்கள் நிறைய உண்டு. இப்பொழுது உங்களுக்காக, உங்களுடைய ஞாபக சக்திக்காக ஒரு பாடலை இப்போ நான் சொல்ல வருகிறேன். ஊர் 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 என்று பல ஊர் வரும். எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா என்ற ஒரு பாடல். மேட்டூரில் அந்த மங்கை மேலேறி சென்று விட்டால் கருவூரில் நான் இருந்தேன். அப்படி அந்த ஊர்களை எல்லாம் வரிசைப்படுத்தியே இருப்பார். அந்த வரிசைப்படுத்திய ஊர்களை எல்லாம் எந்த இலக்கியத்திலிருந்து எடுத்து கையாண்டார் என்பதை உங்கள் ஞாபக சக்திக்கு கேள்வியாக வைக்கிறேன். எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா, அந்த ஊர் நான் கூட அறிந்த ஊர் அல்லவா என்று கவிஞர் எழுதிய பாடல் எந்த இலக்கியத்திலிருந்து எடுக்கப்பட்டது என்பதுதான் உங்களுக்கு நான் வைக்கின்ற ஒரு கேள்வி. ஆம் உறவுகளே, உங்கள் ஞாபக சக்தியை தெரிந்தால் இந்த நேரலையில் கூட நீங்கள் பதிவிடலாம். அடுத்ததாக இன்னொரு அற்புதமான ஒரு பாடல், தற்கால பாடல், 80, 85 காலகட்டங்களில் வந்த பாடல். அதாவது அந்தாதி என்று சொல்லக்கூடிய இலக்கண நயங்களிலே மிக சிறப்பானது. ஒரு சொல் முடியும், இன்னொரு சொல் அதே சொல்லை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும். இது அந்தாதி. அந்த காலப்புலவர்கள் இதில் கைதேர்ந்தவர்கள். இதை தமிழ் திரைப்படங்களில் பயன்படுத்துவது என்பது அவ்வளவு எளிதல்ல. எந்த இசை கலைஞர்களும் இசையை பயன்படுத்துகின்ற இசைக்கக்கூடிய இளையராஜாவோ இல்லை MS விஸ்வநாதனோ KV மகாதேவனோ இதெல்லாம் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கெல்லாம் இது ஒரு அந்த சரிகம் பதனிசை என்ற அந்த சரணம் பல்லவி அனுபல்விக்குள் வராத வார்த்தைகள். அப்படி ஒரு பாடலை இவர் அற்புதமாக எழுதியிருப்பார். 3 முடிச்சு என்ற படத்தில் வசந்தகால நதியினிலே வைரமணி நீரலைகள் என்று, நீரலைகள் மீதினிலே நெஞ்சிரண்டும் நினைவலைகள் தொடர்ந்து வந்தால் நெஞ்சமெல்லாம் கனவலைகள் சேர்வதற்கு காத்திருக்கும் பஞ்சனைகள். இப்படி தொடர்ந்து ஒரு வார்த்தை முடியும், அடுத்த வார்த்தை அந்த வார்த்தையை கொண்டே போட்டிருப்பார். அதல்ல இந்த பாடலின் அற்புதம். இதில் ஸ்ரீதேவியும் கமலஹாசனும் காதலர்கள். அந்த ஆட்டின் நடுவே கமலஹாசன் விழுந்து விடுவார். இந்த படகை இயக்கிக் கொண்டிருப்பவர் ரஜினிகாந்த். ஆம், அவரும் அந்த நினைவலைகள் என்று அந்த தொடர்கின்ற அந்த வரியை கொண்டு மீண்டு பாடி முடித்திருப்பார். எவ்வளவு அற்புதமாக இருக்கும் அந்த பாடலை கேட்க கேட்க எனக்கு அந்த காதல் விட அந்த வார்த்தைகளை பயன்படுத்திய அற்புதத்தை எண்ணி நான் பெருமைப்படுவேன். அற்புதமான ஒரு பாடல். அதாவது அந்தாதி பாடல்களிலே எனக்கு மிகவும் பிடித்த பாடல்களில் இதுவும் ஒன்று. ஆம் உறவுகளே, உங்களுக்கு இப்பொழுது ஒரு கேள்வியை வைக்கின்றேன். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் என்று பாரதி பாடினான் அல்லவா? அந்த பாடலை ஒரு படத்தில் பயன்படுத்தியிருப்பார். உங்களுக்கு ஞாபக சக்திக்காக எவர் நடித்த படம் என்று சொல்கின்றேன். முடிந்தால் அதை நீங்கள் பயன்படுத்துங்கள். MGR புரட்சித் தலைவர் நடித்த படம். என்ன படம் என்று நான் இந்த இடத்தில் சொல்ல விரும்பவில்லை, நீங்களே கண்டுபிடியுங்கள். அடுத்ததாக இன்னொரு கேள்வியும் இந்த இடத்தில் வைக்கின்றேன். MCRஐ சொன்னேன் அல்லவா, சிவாஜி சொல்ல வேண்டும் அல்லவா? அவர் நடித்த தில்லான மோகனம்பாள் என்ற படத்தில் நலம் தானா உடலும் உள்ளமும் நலம்தானா
என்ற ஒரு பாடலை புகுத்தியிருப்பார், போட்டிருப்பார். இவர் இந்த பாடலை யாரை நினைத்து பயன்படுத்தினார் என்பதற்கு நீங்கள் பதிலளியுங்கள். அடுத்ததாக ராமாயணத்தை பற்றி நாம் கொஞ்சம் பேசுவோம். ராவணனுக்கும் ராமனுக்கும் சண்டை. ராவணன் அழிக்க லக்குமணனும் ராவணனும் போரிடுகிறார்கள். தலையை குறிவைத்து அடிக்கிறார்கள். தலை துண்டாகிறது, மீண்டும் ஒட்டிக்கொள்கிறது. கைகளை நோக்கி ராவணனும் லக்குமணனும் போரிடுகிறார்கள். கைகளை வெட்டி துண்டாக்குகிறார்கள். கை மீண்டும் ஒட்டிக்கொள்கிறது. இவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. இவனை எப்படி போரிட்டு கொள்வது என்பதில் இருவரும் தீவிரமாக இருக்கிறார்கள். தலையையும் கொய்ய முடியவில்லை, கைகளையும் அறுக்க முடியவில்லை. என்ன வழி என்று யோசிக்கிறார். ஆம், கடைசியாக இறுதியாக நெஞ்சை நோக்கி அம்பை வைத்து அடிக்கிறார். இறந்து விடுகிறார் ராவணன். இதில் ஒரு பொருள் பொதிந்து கிடக்கிறது கம்பராமாயணத்தில். இதை ஏன் சொல்கின்றேன் என்றால், இந்த கம்பராமாயணத்தை முழுவதுமாக கற்று தன் படங்களில் புகுத்தியவர் கண்ணதாசன். இந்த கண்ணதாசனுடைய எண்ணங்கள் எப்படி இருந்தன, அந்த எண்ணங்கள் நல்ல எண்ணங்களெல்லாம் எப்படி இந்த கம்பராமாயணத்தில் படித்த கருத்துக்களை தன் படங்களில் வழியாக வெளியிட்டார் என்பதை எல்லாம் சொல்வதற்காகத்தான் இந்த கதையை சொல்கிறேன். ஆம் உறவுகளே, தலையை குறிவைத்து அடித்தார் அல்லவா? ஆம், ராவணன் தலை சிவனை வழிபட்ட தலை. அதனால் சிவனை வழிபட்ட தலை என்பதால் அந்த தலை ஒட்டிக்கொண்டது. கை வீணையை வாசித்த வீணை. ராவணனுடைய கை வீணைகளை வாசித்தது, தமிழ் இசையை வாசித்தது, தமிழை வளர்த்தது இலங்கை பகுதிகளில். அதனால் கை மீண்டும் ஒட்டிக்கொண்டது. சிவனுக்கு மலர்களை தூவி, அர்ச்சனை தூவி அவனை வாழ்த்தியது. அதனால் தலையையும் கைகளையும் ராமனால் வெட்ட முடியவில்லை. இதயத்தை எப்படி அவன் கொன்றான் என்றால், இதயம்தான் சீதையை விரும்பியது. சிந்தையாலும் தொடேன் என்று விரதம் இருந்தவன் ராமன். எல்லா பெண்களையும் களவாட வேண்டும், கற்பை சூறையாட வேண்டும் என்று எண்ணியிருந்தவன் ராவணன். எங்கு அவன் தவறாக இருந்ததோ, தவறான எண்ணம் தோன்றியதோ, அந்த இடத்தில் குறிவைத்தால் ராவணன் மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனும் இறப்பான் என்பதற்கு உதாரணம்தான் இந்த ராமன் போர்க்களக் காட்சியை உங்களுக்கு எனது நேரலை வழியாக படம் பிடித்து காட்டினேன். ஆம் உறவுகளே, இப்படி ராமன் பட்டாபிஷேகம் செய்து அவனை அழைத்து வருவார்கள். அந்த காட்சியை, அந்த நிகழ்வை அப்படியே ஒரு படத்தில், நெஞ்சிருக்கும் வரை என்ற படத்தில், இந்த படக்காட்சிக்கும் நெஞ்சிருக்கும் வரை என்ற படத்திற்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் அந்த பாடலில் இந்த காட்சியை அப்படியே அற்புதமாக, அந்த ராமன் பட்டாபிஷேகம் போட்டு வருகின்ற அந்த கோசலை, அந்த தேசம் இருக்கின்ற அந்த நிலையை இந்த பாடல் வழியாக அவர் தன் தங்கைக்கு சீர்வரிசை செய்கின்ற நிகழ்வுகளை, மணப்பெண் அலங்கரித்து அவளை மணமேடைக்கு அழைத்து வருகின்ற நிகழ்வுகளை, பத்திரிகை அடித்து கொடுக்கின்ற அந்த நிகழ்வுகளை இந்த பாடலின் வழியாக அவர் இறக்கி வைத்திருப்பார். பூ முடிப்பாள் இந்த பூங்குழலி, வண்ண சீபெருவாள் இந்த தேனருவி என்று இந்த பாடல் அப்படியே வரும். வந்த பொழுது அந்த ராமன் பட்டாபிஷேகம் செய்து அங்கே அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்ற காட்சியை கம்பர் மிக அற்புதமாக அழகாக வர்ணித்திருப்பார். அதை தூக்கி இந்த இடத்தில் போட்டிருப்பார் நமது கவிஞர் கண்ணதாசன். மாதரார் தங்கள் மகள் என்று பார்த்திருக்க, மாப்பிள்ளை வந்து மணவரையில் காத்திருக்க, காதலால் கால் பார்த்து நடந்து வர, கண்ணியவள் கையில் கட்டியவன் மாலை தர, கொட்டியது மேலம் குலுங்கியது மலர்கள் என்று
குலம் வாழ்க, மனை வாழ்க, மக்கள் வாழ்க என்று வாழ்த்துவார். இது கோசலை நாட்டில் ராவணன் பட்டாபிஷேகம் செய்கின்ற காட்சி. அதை நெஞ்சிருக்கும் வரை என்ற படத்தில் தங்கைக்காக தனையன் செய்கின்ற அந்த திருமண நிகழ்வுகளை அற்புதமாக படம் பிடித்து காட்டியிருப்பார். இதையெல்லாம் இந்த பாடல் வரிகளை கேட்கும் பொழுதெல்லாம் நான் ராமனுடைய பட்டாபிஷேக நிகழ்ச்சிக்கே என்னை அழைத்துச் செல்கின்ற காட்சிகளை நான் நினைத்து நினைத்து மெய்சிலிப்பேன். அப்படி ஒரு அற்புதமான இலக்கியங்களை வாழ்வின் நிகழ்வுகளோடு பொருத்தி பார்க்கின்ற ஒரு அற்புதத்தை வேறு எந்த கவிஞனாவது செய்திருக்கின்றானா என்றால் எனக்கு சந்தேகம்தான். அப்படி இந்த மாதரார்த்தங்கள் மகள் என்று பார்த்திருக்க, மாப்பிள்ளை முன்வந்து மணவரையில் காத்திருக்க, காதலால் மெல்ல கால் பார்த்து நடந்து வர, கண்ணி அவள் கையில் கட்டி வைத்த மாலை தர என்று அந்த வரிகளெல்லாம் எப்படி இவருக்கு கை வந்தது என்று நினைக்கும் பொழுது எளிய வார்த்தைகள். ஆனால் கம்பர் பயன்படுத்திய வார்த்தைகளே எளிய வார்த்தைகள். அதைவிட புரிந்து கொள்ளும் விதமான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார் என்றால் நாம் எண்ணி எண்ணி பெருமை கொள்ள வேண்டும். ஆம் உறவுகளே, ராமாயணத்தில் கம்பர் சொல்லாத விஷயங்களை கூட எளிய நடையில் சொல்லிய பெருமை நமது கவிஞர் கண்ணதாசனுக்கு உண்டு. இப்பொழுது உங்களுக்காக ஒரு கேள்வியை முன்வைக்கின்றேன். சிவகாமி மைந்தனுக்கு செய்தி சொல்லடி என்று சிவந்தமன் என்ற படத்தில் சொல்லியிருப்பார். அது யாரை பார்த்து சொல்லியிருப்பார்? உங்கள் அறிவுக்கு இது ஒரு விருந்து, ஒரு தேடல். அடுத்ததாக, பூ உறங்குது பொழுதும் உறங்குது நீ உறங்கவில்லை என்று ஒரு நாட்டுப்புற பாடல். அது எந்த பாடலில் இருந்து எடுத்து கையாளப்பட்டது என்பதை உங்கள் அறிவுக்கு விருந்தாக வைக்கின்றேன். ஓடுகிற மேகங்கால் ஓடாத தேரில் கூடு வருகிறதென்று கூறு என்று ஒரு பாடல், பழந்தமிழ் பாடல். அது எந்த பழந்தமிழ் பாடல்? அந்த பாடலில் இருந்து எடுத்து கையாண்ட பாடல் வரிகளை உங்கள் தேடலுக்கு விருந்தாக, தேடலாக வைக்கின்றேன். அடுத்ததாக, அவர் சொல்கின்ற ஊமைகள், சொல்கின்ற அணி நயங்கள் அற்புதமானவை. ஆம், பொன் வண்டொன்று மலரென்று முகத்தோடு மோத, நான் வளைகொண்ட கையாளை மெதுவாக மூட, என் கருங்கூந்தல் களைத்தோட மேகங்களாக. அதாவது பொன் வண்டு ஒன்று வந்து மலரென்று நினைத்து முகத்தில் மோதுகிறது. அதை வளைகொண்ட கையால் அவள் தடுத்து விடுகிறாள். அது கூந்தலினுடைய மேகங்களாக அதை பறந்து போகின்ற ஒரு காட்சியை, ஒரு அற்புதமான ஒரு இலக்கிய நயத்தை ஒரு காதல் பாடலில் வைத்திருக்கிறார். அந்த பாடலினுடைய பல்லவி முதல் வரி என்ன என்பதுதான் உங்களுக்கு கேள்வி. ஆம் உறவுகளே, அடுத்ததாக நாம் ராமாயணத்தை பற்றி பேசினோம் அல்லவா? அடுத்ததாக மகாபாரதத்தை பற்றி பேசியே ஆக வேண்டும். மகாபாரதம் மிகப்பெரிய காப்பியங்களில் ஒன்று. மகாபாரதத்தை கற்காதவர்கள், மகாபாரத கதைகளை கேட்பாதவர்கள் இந்திய துணைக்கண்டத்தில் இருக்க முடியாது. அதனுடைய ஒவ்வொரு கதைகளும் ஒவ்வொரு நிகழ்வுகளை, வாழ்வின் நிகழ்வுகளை அது படம் பிடித்து காட்டும். வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு மகாபாரதை தவிர வேறு எந்த காவியம் நமக்கு தேவையில்லை. அப்படி ஒரு அற்புதமான ஒரு காவியம். அந்த காவியத்தை முழுவதுமாக அறிந்து புரிந்து தெளிந்த சிந்தனையில் வடித்தவர் ஏபி நாகராஜன் என்ற அற்புதமான கவிஞர். அவர் தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்தவர். அவருடைய வசன நடைக்கு, ஸ்க்ரீன் பிளே, திரைக்கதைக்கு எவரும் இதுவரை ஈடு கொடுக்க முடியவில்லை. சம்பூர் ராமாயணம் அவர் எழுதியதுதான் திரைக்கதை. பக்தி படங்கள் நிறைய எழுதியிருக்கிறார். திருவிளையாடற் புராணங்கள், பெரிய புராணங்கள், நாயன்மார்கள், ஆழ்வார்கள், இவர்களை எல்லாம் நம் கண்முன்னே காட்சியாக கொண்டு வந்த பெருமை ஏபி நாகராஜன் அவர்களை சாரும். அவர்களுக்கு அந்த ஏபி நாகராஜன்
வாழ்ந்த காலங்கள் மிக குறைவு. அவர் செய்து வைத்து சென்ற அந்த சித்திரங்கள் நம் கண்முன்னே காட்சியாக விடுகின்றன. அவருக்கு எனது சிரம் தாழ்ந்த வாழ்த்துக்கள், வணக்கங்கள். ஆம், ஏபி நாகராஜன் அவர்கள் கவிஞரிடம் கம்பராமாயண என்ற புத்தகத்தை கொடுத்து கர்ணன் என்ற படத்தை இயக்கியவர் ஏபி நாகராஜன். இந்த படத்திற்கு உங்களை தவிர வேறு எவரும் சரியாக எழுத முடியாது என்று அந்த கம்பராமாயணத்தை கொடுத்து எதை எழுதச் சொல்கிறார். கர்ணன் படம் அற்புதமாக படம். அந்த படத்தில் வருகின்ற பாடல் வாழ்வு பொய் மரணம் மெய், இறப்பும் பிறப்பும் இயல்பாய் நடப்பது என்ற ஒரு கருத்தை வைத்து கர்ணன் போருக்கு போகும்பொழுது எழுதுகின்ற ஒரு அற்புதமான பாடல். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்ற ஒரு பாடலை எழுதியிருப்பார். அந்த பாடலை விட அதுக்கு வருகின்ற அந்த தொகையரா அற்புதமாக இருக்கும். மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணம் என்பது மெய் என்று சொல்கின்ற அந்த அற்புதமான வரிகள் ஏறக்குறைய கம்பராமாயணத்தினுடைய முழு தாக்கத்தையும் அந்த படத்தில் அந்த பாடலில் இறக்கி வைத்திருப்பார். அந்த பாடலை நீங்கள் இன்னும் ஒரு முறை கேட்டு பாருங்கள். மரணத்தை எண்ணி கலங்கின்ற அந்த விஜயன் கண்ணிடம் கேட்கின்ற அறிவுரைகள் நமக்கு சொல்கின்ற அறிவுரைகளாகவே. வாழ்க்கை என்பது நீ தொழிலுக்கு வந்துவிட்டால், போருக்கு வந்துவிட்டால், செய்கின்ற செயல் இறங்கிவிட்டால் நல்லது கெட்டது என்பதை பார்க்கதே. உனக்கு எது சரி எனப்படுகிறதோ அதை செய். மனதை கலங்காதே, இரக்கப்படாதே. எல்லாம் கண்ணனுக்கே வெளிச்சம், கண்ணனுக்கே சொந்தம் என்று விட்டுவிடு என்று சொல்கின்ற அறிவுரை. அப்படி ஒரு பாடலை அந்த கர்ணன் படத்தில் படைத்திருப்பார். தர்மம் அந்த இடத்தில் இன்னும் ஒரு அற்புதமாக இருக்கும். தர்மம் அவன் தலை காக்கும் என்பதற்காக தர்மத்தை வாங்கி பிச்சை கேட்பார். பிச்சை எடுத்துக்கொண்டு அவரை உயிரை கொள்வார். அந்த காட்சி அமைப்புகளும் அந்த படத்தில் இருக்கின்ற அந்த வரிகளும் எண்ணி எண்ணி வியக்கத்தகு பாடல். அது எனக்கு பிடித்த மகாபாரதத்தில் ஒரு முழு கதைகளையும் ஒரு பாடலுக்குள் கொண்டு வர முடியும் என்று காட்சிப்படுத்தியவர் கண்ணதாசன். அதை வெளியே கொண்டு வரச் செய்தவர் ஏபி நாகராஜன். ஆம், ஏபி நாகராஜன் அவருடைய வசனங்களை கேட்டு பாருங்கள். அவர் இன்னொரு கம்பர் என்று தான் நான் சொல்வேன். அற்புதமான ஒரு பாடலை தந்திருக்கிறார் மகாபாரதத்தில். அடுத்ததாக உங்களுக்கு நான் வைக்கின்ற கேள்வி, நீங்களும் இதை கேட்பது மட்டுமல்ல, தேட வேண்டுமல்லவா? உங்களுக்கு தேடலுக்காக ஒரு பாடலை உங்களுக்காக வைக்கின்றேன். பொங்குபல சமயமெனும் நதிகளெல்லாம் கலந்திட பொங்கியோங்கும் கங்குகரை காணாத கடலே. இது வள்ளலார் எழுதிய பாடல். இந்த பாடலை பயன்படுத்தி ஒரு பாடல் எழுதியிருப்பார் கவிஞர் கண்ணதாசன். எந்த பாடல் என்று உங்கள் தேடலுக்கு விடுகிறேன். நன்றி உறவுகளே. பாருங்கள், மீண்டும் நாம் பெரிய புராணத்திற்கு போவோம். பெரிய புராணம் என்பது தமிழை வளர்த்த பெருமைகளில், தமிழை செழிக்க வைத்த பெருமைகளில் பெரிய புராணத்திற்கு பெரிய பங்குண்டு. நாயன்மார்கள், ஆழ்வார்கள் அவர்களெல்லாம் 16, 18ஆம் நூற்றாண்டுகளில் தமிழை வளர்க்க மிகப்பெரிய அளவில் அவர்கள் பாடுபட்டிருக்கிறார்கள். பெரிய புராணத்தை எழுதியவர் சேக்கிழார் அவர்கள். 10 பாட்டு, 8 தொகை, 14 கீழ்கணக்கு நூல்களில் இந்த பெரிய புராணம் என்பதும் வருகிறது. பெரிய புராணத்தை 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை சொல்கின்ற ஒரு அற்புதமான நூல். இதை நம்பியாண்டார் நம்பி அவர்கள் இந்த நூலை தொகுத்து தந்திருக்கிறார். சிவனுக்கு பணி செய்கின்ற சிவனடியார்கள் 63 நாயன்மார்களை பற்றி அற்புதமாக சொல்லுகின்ற ஒரு நூல் பெரிய புராணம். இதில் ஒவ்வொரு நாயன்மார்களும் சிவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே ஒரு நாயனார், அவர் பெயர் நீலகண்ட நாயனார். குயவன் என்ற சாதியை சார்ந்தவர். அவர் கொஞ்சம் பெண்பித்து பிடித்தவர். தன் மனைவி இருக்க வேறு மனைவியோடு
உறவு கொண்டு விட்டார். இதை அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் அறிந்து கொண்டார்கள், தெரிந்து கொண்டார்கள். தன் மனைவியிடம், இப்படி உன்னுடைய வீட்டுக்காரர் நீலகண்டன் அவர்கள் வேறு மனைவியோடு தொடர்பு கொண்டிருக்கிறார், தினந்தோறும் அவர் வீட்டுக்கு சென்று வந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்ல, அவர் மனைவி அந்த செய்தி கேட்டதிலிருந்து நீலகண்டனை தன்னை தொட அனுமதிக்கவில்லை, தன்னை தீண்ட அனுமதிக்கவில்லை. இது பெரிய புராணத்தில் வருகிற ஒரு நாயன்மாரனுடைய வரலாறு. இந்த வரலாற்றை, இந்த கதையை எந்த படத்தில் கையாளுகிறார் கவிஞர் கண்ணதாசன்? நீங்களும் கேட்டிருப்பீர்கள், பலமுறை கேட்டிருப்பீர்கள். இந்த வரிகளை நீங்கள் உணர்ந்தீர்களா, உணரவில்லையா என்று எனக்கு தெரியவில்லை. ஆம் உறவுகளே, சவாலே சமாளி என்ற படத்தில் நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே என்ற வரிகளில் நீலகண்டனின் மனைவி சொன்னது என்னை தொடாதே, தீண்டாமை என்பது புதியதல்லவே என்ற ஒரு வரிகளை இந்த படத்திற்கும் இந்த பாடலுக்கும் பெரிய புராணத்தில் வருகின்ற அந்த நாயன்மாரை இதில் பூத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இந்த படம் எடுத்தவர், சவாலை சமாளி எடுத்தவர் பா நீலகண்டன், அவர் பெயரையும் போட்டு இந்த நாயன்மார் பெயரையும் இதிலே புகுத்தி திரு நீலகண்டனின் மனைவி சொன்னது என்னை தொடாதே என்ற ஒரு வரிகளை பூத்தியிருப்பார். இந்த பாடலை கேட்கும் பொழுதெல்லாம் பெரிய புராணத்திற்கு என்னை அழைத்துச் செல்வார் கவிஞர் கண்ணதாசன். அப்படி இலக்கியங்களை நடைமுறை வாழ்வோடு சம்பந்தமே இல்லாத சவாலை சமாளி என்ற ஒரு படத்தோடு தொடர்புபடுத்தி அந்த இலக்கணத்தை, அந்த இலக்கியத்தை, அந்த ஆன்மீக ஆற்றலை, ஒரு பாடலை ஒரு வரிக்குள் கொண்டு வந்து அந்த பெரிய புராணத்தையே நம்மை நினைக்க சொல்கிறார் அல்லவா? அந்த கவிஞர் கண்ணதாசனை வணங்குவோம், கைகூப்பி வணங்குவோம். அடுத்ததாக திருவிளையாடற் புராணம் என்பது பரஞ்சோதி முனிவர் எழுதியது. சிவன் அவனுடைய விளையாடல்களை 64 விளையாடல்களை அற்புதமாக நிகழ்த்தியிருப்பார். அந்த புராணங்களின் சிவனடியாருடைய அவர் செய்த சேட்டைகளை, அவர் செய்த விளையாட்டுக்களை திருவிளையாடற் புராணம் உணர்த்தும். அதை வைத்துத்தான் ஏபி நாகராஜன் அவர்கள் திருவிளையாடல் என்ற ஒரு படம் அற்புதமாக வடிவமைத்து நமக்கு தந்திருக்கிறார். தந்தது அவருக்கு இருக்கின்ற அந்த அறிவின் ஆக்கம் பெரிது. அதை, அந்த திருவிளையாடற் புராணத்தை ஒரு பாடலுக்குள் கொண்டு வந்த பெருமை நம்ம கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு உண்டு. ஆம், 64 விளையாட்டுக்களில் 3 விளையாட்டுக்களை ஒரு பாடலின் உள்ளே பூத்தியிருப்பார். அந்த பாடலை நீங்களும் பல முறை கேட்டிருப்பீர்கள். அது என்ன பாடல் என்றால், டி.ஆர். மகாலிங்கம் பாடிய பாடல். இசைத்தமிழ் நீ செய்த அருஞ்சாதனை என்ற பாடலில் 3 திருவிளையாடல்கள் அந்த பாடலுக்குள் வரும். சிவலிங்கம் கதை சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபைக்கு வழக்குரைத்த முறையும் பொய்யோ, பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பட்ட உன்னை என்று 3 சிவனடியார்கள் சிவனிடப்பட்ட அவஸ்தைகளை, அந்த திருவிளையாடற் படத்தினுடைய வருகின்ற அந்த காட்சிகளை, 3 திருவிளையாடல்களை ஒரு பாடலில் புகுத்திய பெருமை, ஆம், சிவலிங்கம் சாட்சி சொல்கின்றது ஒரு சிவனடியாருக்கு. அடுத்ததாக சிவன் மாமனாக வழக்குரைக்கிறார், அடுத்து ஒரு சிவனடியாராக. அடுத்து பிட்டுக்கு மண் சுமங்கின்ற கதை இங்கே எல்லோரும் அறிந்தது. வைகை ஆற்றங்கரையில் ஒரு கிழவி பிட்டு வைக்கின்ற பொழுது சிவன் அங்கே மண் சுமக்காமல் பிட்டை உண்டு விட்டு படுத்திருப்பான். அப்படி அந்த கதை விரியும். அந்த 3 கதைகளையும் ஒரு பாடலில் 3 வரிகளில் வைத்த பெருமை கவிஞர் கண்ணதாசன் அவர்களை சாரும். அப்படி அற்புதமான அந்த ஆன்மீக ஆற்றல் எல்லாம் அவருக்கு எப்படி வந்தது, எப்படி கைகூடியது என்று நாம் எண்ணும் பொழுது எண்ணி நாம் அவரை பெருமை கொள்ள வைக்கிறது. ஆம், ஆன்மீக சிந்தனைகளை அவர் உள்ளத்தில் ஊட்டெடுக்க வைத்ததெல்லாம் பிற்காலங்களில்தான். ஆம் உறவுகளே, அடுத்ததாக திருவாசகம் என்ற ஒரு நூல்.
திருவாசகத்துக்கு உருகாதார் உருவாசகத்துக்கும் உருகார். திருவாசகம் ஒரு அருமையான இசை நூல். அந்த இசை நூலில் அந்த திருவாசகத்தினுடைய அந்த செயல்களை அமைப்புகளை படிக்க படிக்க தேனூரும். அதில் இருக்கின்ற ஒரு வரி அற்புதமான வரி. முத்தணி கொங்கைகள் ஆட ஆட மொய்குழல் வண்டினம் ஆட ஆட என்று திருவாசகத்தில் வருகின்ற ஒரு வரி. இந்த வரியை தூக்கி எடுத்து பெரிய இடத்துப்பெண் என்ற படத்தில் எம்ஜிஆரும் ஜெயலலிதா அம்மா அவர்களும் நடித்த ஒரு படத்திற்காக கட்டோடு குழலாட ஆட ஆட கண்ப நீராட ஆட ஆட என்று போட்டுவிட்டு அதில் இன்னொரு வரி வரும். தென்னை மரத் தோப்பாக தேவார பாட்டாக நீ இருக்கின்றாய் என்று இந்த பாடலுக்கும் தேவாரத்திற்கும் இந்த திருவாசத்திற்கும் இந்த முத்தணி கொங்கைகள் ஆட ஆட மொய்குழல் வண்டினம் ஆட ஆட என்ற பாடல் இருந்து எடுத்து அப்படியே கட்டோடு குழலாட ஆட கண்ணென்ப நீராட ஆட என்ற அற்புதமான ஒரு பெண்ணை வர்ணிக்கின்ற ஒரு பாங்கு அது கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கே கைவந்த கலை. அப்படி இலக்கியங்களை எல்லாம் ஆன்மீக இலக்கியங்களை எல்லாம் தன் பாடல் வரிகளில் புகுத்திய பெருமை நமது கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு சாரும். அடுத்ததாக இயேசுகாவியம். இயேசுகாவியம் என்பது சகோதரத்துவத்தை சொல்லுகின்ற ஒரு காவியம். அதை முழுமையாக இயேசுகாவியத்தை அவரால் படைக்க முடியவில்லை. அவருடைய இறப்பு அவரை அழைத்துள்ளது. இருந்தாலும் கூட இஸ்லாம் மதத்தை கூட தன் பாடலில் கொண்டு வந்த பெருமை கவிஞர் கண்ணதாசன் அவர்களை சாரும். ஆம், பாவ மன்னிப்பு என்ற படத்தில் நல்லோரின் பெயரை சொல்லி எல்லோரும் கொண்டாடுவோம் என்ற ஒரு பாடல். எல்லோரும் கொண்டாடுவோம் அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோரின் பெயரை எண்ணி என்ற ஒரு பாடல் வருகிறது அல்லவா. அதிலே கருப்பில்லை வெளுப்பும் இல்லை கடவுளில் பேதமில்லை என்று சொல்லி ஆடையின்றி பிறந்தோமா ஆசையின்றி பிறந்தோமா, ஆடையின்றி பிறந்தோம் ஆசையின்றி பிறந்தோமா, வாழ்வுடைய நிலைப்பாடுகளை இஸ்லாம் மதம் சொல்கின்ற அந்த கருத்துக்களை எல்லாம் எல்லாரும் கொண்டாடுவோம் அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோரின் பெயரை எண்ணி என்று ஒரு அற்புதமான பாடலை தந்திருப்பார். அது இயேசு காவியம் பாடிய இஸ்லாம் மதத்தை கூட தன் பாடலில் வரிகளில் கொண்டு வர முடியும் என்று காட்டியவர் நமது கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். இப்படி ஒவ்வொரு இலக்கியங்களையும் ஒவ்வொரு இலக்கணங்களையும் தன் பாடலின் வழியாக அற்புதமாக தந்தவர் கண்ணதாசன் அவர்கள். உங்களுக்கான ஒரு கேள்வி. ஒரு பாடலை பலமுறை சொல் பின்வரும் நிலையணி, சொல் பொருள் பின்வரும் நிலையணி, சிலையடை அணி பயன்படுத்தி ஒரு பாடலை பாடியிருப்பார். அது என்ன பாடல் என்பது உங்களுக்கு நான் வைக்கின்ற பாடல். அதில் ஒரு சொல் 83 முறை வந்திருக்கும். இது உங்களுக்கு நான் வைக்கின்ற குழு. அது என்ன பாடல் என்பதை தெரிந்தவர்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் குறியீடு செய்யுங்கள். அதில் ஒரு சொல் திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்கும், சொல்லுடைய பொருள் திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்கும், ஒரு சொல் சிலையடையாக வேறு ஒரு பொருளை தரும். அப்படி ஒரு அற்புதமான பாடலை படைத்திருக்கிறார். உங்கள் தேடலுக்காக இந்த பாடலை நான் உங்களுக்கு வைக்கின்றேன். அது எந்த சொல் என்று தெரிந்தால் நீங்கள் உடனே சொல்லிவிடுவீர்கள். ஆனால் அந்த சொல்லை நான் சொல்லவில்லை. அந்த சொல் ஒரே சொல் 83 முறை வந்திருக்கும். ஒரு அற்புதமான பாடல். அநேகமாக உங்களுக்கும் தெரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். தெரிந்தால் அந்த பாடல் எது என்று கமெண்ட்ஸ் பகுதியில் சொல்லுங்கள். உறவுகளே, அடுத்ததாக இறுதிக்கு வந்துவிட்டோம். உங்களோடு நான் தீபாவளி என்று கண்ணதாசன் அவருடைய எண்ணங்களை எல்லாம், ஆன்மீக சிந்தனைகளை எல்லாம், இறைவன் தத்துவங்களை எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் நான் பெருமகிழ்வு கொள்கின்றேன். என் உள்ளத்தில் கிடைக்கின்ற அந்த உணர்வுகளை எல்லாம் உங்களோடு பகிர்ந்ததில் நான் பெருமகிழ்வு கொள்கின்றேன். இறுதியாக பாரதியாரை பற்றி சொல்லாமல் சென்றால்
அந்த நேரலையின் உடைய நிறைவலையாக அது இருக்காது. ஆம், அவருடைய பாடல்கள் அத்தனையும் தேன்கள். அதையெல்லாம் பல இடங்களில் முழுமையாக பயன்படுத்திய பெருமை கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு உண்டு. அப்படி பாரதியினுடைய வரிகளை பயன்படுத்திய ஒரு அற்புதமான பாடல். ஒரு வரியை மட்டும் பயன்படுத்தியிருப்பார். அது எனக்கு மிக பிடித்த பாடல்களில் ஒன்று. உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் கண்ணில் உதிரம் கொட்டுதடி என்ற பாடலில் அந்த பாடலை எடுத்துக்கொண்டு கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு அற்புதமாக சொல்லியிருப்பார். விழுது போல் ஒரு 1000 என்று வேறென நீ இருந்தாய், அதில் நான் வீழ்ந்து விடாமல் இருந்தேன் என்று சொல்லுவார். தன் பிள்ளைகளை பற்றி சொல்லும் பொழுது, பேருக்கு பிள்ளையடி, நாய்களை கூட வளர்க்கின்றோம், அது கூட நன்றி உள்ளதாக இருக்கிறது, ஆனால் நாம் பெற்ற பிள்ளைகள் உதவவில்லையே என்று சிவாஜியும் பானுமதியும் 2 பேரும் அந்த உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் கண்ணில் உதிரம் கொட்டுதடி என்ற அந்த பாடல் வரிகளில் நாம் பார்க்கும் பொழுது நம்மை அந்த முதுமைக்கே அழைத்து செல்கிறார். அந்த பாடல் அற்புதமான ஒரு பாடல், நம்மை நினைத்து நினைத்து பெருமை கொள்கின்ற ஒரு பாடல். உங்கள் தேடலுக்காக இந்த இடத்தில் பாரதியின் உடைய பாடல்கள் ஒன்றை முழுமையாக பயன்படுத்தியிருப்பார். ஒரு படத்தில், நிறைய படங்களில் பயன்படுத்தியிருப்பார். ஆனால் ஒரு படத்தில் அவருடைய பாடல்களை அச்சு பெறலாமல் பயன்படுத்தியிருப்பார். அது சிவாஜி நடித்த படம். என்ன படம் என்பது உங்களுடைய தேடலுக்கு சுவையாக வைக்கின்றேன். அந்த என்ன படம் என்பது நீங்கள் யோசியுங்கள், தேடுங்கள் உறவுகளே. அடுத்ததாக இறுதிக்கு வந்துவிட்டோம். இன்னும் நிறைய பேச வேண்டும் கவிஞர் கண்ணதாசன் அவர்களை. ஆனால் நான் எடுத்துக்கொண்டது ஒரு 15 பாடல்களை மட்டும்தான். 3000 4000 பாடல்களில் ஒவ்வொன்றையும் பேசிக்கொண்டே இருக்கலாம். அந்த சொற்களை எடுத்தவன் பயன்படுத்திய விதம், அந்த சொற்களில் சாகாவரம் பெற்ற அந்த சொற்கள், அதை எந்த இடத்தில் அந்த தமிழுடைய இலக்கணங்களிலிருந்து இலக்கியங்களிலிருந்து இறை வழிபாடு என்ற தேவாரம், திருவாசகம், 10 பாட்டு, 8 தொகை, 14 கீழ்கணக்கு, ரமையான மகாபாரதம் என்ற நூல்களில் இருந்து அவை எடுத்து கையாண்ட விதத்தை பேசிக்கொண்டே இருக்கலாம். அப்படி அற்புதமான ஒரு கவிஞன் நமக்கு கிடைத்தான். காலம் அவரை 54 ஆண்டுகளில் அவனை பறித்து கொண்டது. இறுதியாக ஒரு பாடல், அது பட்டினத்தார் அவர்கள் பாடிய பாடல். வாழ்வினுடைய இறப்பு பிறப்பு இரண்டும் சமம். இறப்பு என்பது எப்படி நிஜமோ, பிறப்பு என்பது எப்படி உறுதியோ, வாழ்க்கை என்பது ஒன்றுமே இல்லை என்று சொல்லிச் சென்றவன் பட்டினத்தாரடிகள். காதல், காமம், சொத்து, சுகம், இது எதுவுமே உன் வாழ்வின் இறுதி வரை கூட வருவதில்லை என்று பட்டினத்தாரை விட வேறு எந்த கவிஞனும், தமிழ் கவிஞனும் எனக்கு தெரிந்தவரை இவ்வளவு எளிதாக, இவ்வளவு அழகாக, இவ்வளவு அற்புதமாக வாழ்வை படம் பிடித்து காட்டினாரா என்றால் இல்லை. அதை அற்புதமாக கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஒருபடி மேலே சென்று தன் பாடல்கள் வரிகளில் அந்த சொற்களை போட்டிருப்பார். அத்தமும் வாழ்வும் அகத்து மாட்டே விழியம்பு ஒழுக என்று அந்த பாடலை எடுத்து இவர் கையாண்ட பாடல் நீங்கள் எல்லோரும் அறிந்தது. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. இந்த பாடலுக்கு ஈடு இணையான பாடல். மனித வாழ்வின் சரித்திரத்தை, மனித வாழ்வின் எண்ணங்களை, மனித வாழ்வின் உடைய சம்பாத்திய சொத்து சுகங்களை, யார் யார் கூட வருவார்கள், யார் யார் வரமாட்டார்கள், கட்டிய மனைவி எது வரைக்கு, கட்டிய பெற்ற பிள்ளை எதுவரை, சொத்து நாம் சேர்த்த சொத்து எதுவரை என்பதெல்லாம் இந்த பாடலை தவிர வேறு எந்த பாடலும் சொல்லிட முடியாது என்று நான் நினைக்கின்றேன். ஆம் உறவுகளே, இவ்வளவு நேரம் என்னுடைய பேச்சையெல்லாம் கேட்டு நல்ல பல விஷயங்கள் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இருந்தால்
ஒரு வாழ்த்து சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். அடுத்த முறை உங்களோடு வரும்பொழுது அந்த பாடல் காட்சிகளோடு விளக்கங்களோடு அந்த பாடலையும் ஒளிபரப்ப முடியுமா என்று நான் யோசிக்கின்றேன். நன்றி உறவுகளே. ஏறக்குறைய 1 மணி நேரம் உங்களுடைய நேரத்தை எனக்காக செலவிட்டு பார்த்தமைக்கு கைகூப்போம். நன்றி உறவுகளே. சந்திப்போம் மீண்டும் ஒரு நேரலையில்.